فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுக்காக வேண்டிய குத்துபாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த மாளிகையிலே ஒன்றும் இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் 2024 ஆண்டின் ஜனவரி மாதத்திற்குள் நுழைந்திருக்கின்ற நாம், நமது நாட்டில் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற மிக பெரும் பொருளாதார நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு முஸ்லிம் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், அதற்கான வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு எவ்வாறு வழங்கி இருக்கிறது என்பது தொடர்பான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி, சடுதியான பொருட்களின் விலை ஏற்றம் என்பது ஒரு குடிமகன் அவனுடைய சாதாரண வாழ்க்கையை கொண்டு செல்வது மிக பெரும் ஒரு சவாலாக மாறியிருக்கிற ஒரு காலத்திலே நாங்கள் வாழுகிறோம். பசியும் பட்டணியும் வறுமையும் மிக பெரும் சோதனையாக மாறி அதனால் இறக்கின்ற நிலை கூட ஏற்படுகின்ற அளவுக்கு நமது நாட்டில் இன்று வறுமையும் பஞ்சமும் குடித்திருக்கின்றது. ஆனால் அல்லாஹுடைய உதவியால், அல்லாஹ் செய்த அருளால் எங்களில் சிலர் நிம்மதியாகவும் எந்தவித சிரமமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் 180% மக்களின் நிலை மிக பெரும் பட்டினியாகவும் மிக பெரும் பசியோடும் அன்றாடத்தை எவ்வாறு கடத்துவதென்கிற நிலையில் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேற்றைய தினம் ஒரு செய்தி, மரத்தில் இருந்து ஒருவர் விழுந்து இறந்து போய்விட்டார். அவருடைய வைத்திய அறிக்கை, பிரேத பரிசோதனை முன்வைக்கப்படுகிறது. அவருடைய இறப்புக்கான காரணம் 2 வாரங்கள் தொடர்ச்சியாக அவர் எதையும் சாப்பிடவில்லை. நேற்றைய சக்தி செய்தியில் சொல்லப்பட்ட நியூஸ். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத பல இடங்களில், பல மூலை முடுக்குகளில் ஒருவேளைதான் சாப்பாடு என்கிற அளவுக்கு இன்று மக்கள் மிக பெரும் ஒரு அவதிக்கு உள்ளாக இருக்கிறார்கள். அது முஸ்லீம்களும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி. குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திலும் மிக பெரும் வறுமை குடிகொண்டிருக்கிறது. அன்றாட வாழ்வை கடத்துவது என்பது மிக பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. ஜனவரி என்பதை சனவரி என்று இன்று நமது நாட்டின் வரி அதிகரிப்பும் 18% மக்களுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை செலுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு நாம் பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமது நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், 2019 ஆண்டு வந்த கோவிட்-19 கொரோனா தொற்றுக்குடைய அந்த பரவல், இன்னும் உலக நாடுகளுக்கிடையில் மூண்டிருக்கின்ற போர் பிரகடனமும் இந்த விலையேற்றத்திற்கான ஒரு காரணம். இப்படி பல காரணங்களை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் சொல்லிக் கொண்டாலும், நமது நாட்டில் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது எந்த கோணத்தில் ஒரு முஸ்லிமால் பார்க்கப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எமக்கு புதிதாக இருந்தாலும், எமக்கு இந்த நெருக்கடிகள் பார்ப்பதற்கு புதிதாக இருந்தாலும், எமது காலத்தில் புதிதாக இருந்தாலும், வரலாறுகளை புரட்டி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அதற்கு முன் வாழ்ந்த பல நபிமார்களுடைய காலம், ஏன் சிறந்த நூற்றாண்டவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து சொல்லப்பட்ட சஹாபாக்களுடைய காலம் உட்பட இன்னும் பல வரலாறுகளில் இப்படியான வறுமையான விலையேற்றங்களும் கஷ்டங்களும் மக்களுக்கு வந்து போயிருக்கிறது என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதனால் ஆரம்பமாக ஒரு முஸ்லிம் இந்த நெருக்கடியான நிலையை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்றால், இது அல்லாஹ்வால் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சோதனை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்,
وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களை நாம் பயத்தாலும் பசியாலும் சோதிப்போம். وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ, உங்களுடைய பொருளாதாரத்தில் குறைவுகளை ஏற்படுத்துவதை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம். وَالْأَنْفُسِ, உங்களுக்கு நெருங்கியவர்களை மரணிக்க செய்வதை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸமராத், உங்களுடைய காய்கறிகள், நீங்கள் உண்ணுகின்ற பழ வர்க்கங்கள், இவைகளில் உங்களுக்கு குறைவுகளை ஏற்படுத்தியும் நாங்கள் உங்களை சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், நபியே நீங்கள் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயணம் கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே இன்று ஏற்பட்டிருக்கிற பஞ்சமும் பசியும் அல்லாஹ்வுடைய சோதனைகளில் ஒன்று. இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி, காய்கறிகள், நாங்கள் உண்ணுகின்ற அன்றாட பொருட்களின் தட்டுப்பாடு என்பதும் அல்லாஹ்வால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி. அண்மையில் ஒரு கொச்சிக்காயின் விலை 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். வெங்காயத்தின் விலை சலுகையாக இருந்தது. 1 கிலோ கரட் 2200 ரூபாய்க்கு விற்கப்படுகிற நிலைக்கு நமது நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காய்கறிகள் அன்றாடம் நான் பயன்படுத்துகிற அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருட்களின் விடைகள் சடுதியாக உயர்ந்திருக்கிற இதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறார், இப்படியான விடயங்களை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். பசியால் பட்டினியால் உங்களுக்கு வழங்கப்படுகிற பொருளாதாரத்தில் குறைவுகளை ஏற்படுத்தி உங்களுடைய பயிர் பச்சைகளை முளைக்க செய்யாமல் உங்களை நாம் சோதிப்போம். இந்த காலகட்டத்தில் மிக பெரும் வெள்ளப்பெருக்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடளாவிய ரீதியில் ஏற்படுத்தி வெள்ளத்தாலும் நாம் இன்னும் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஆரம்பமாக ஒரு மூமின் என்னதான் கஷ்டங்கள், சுமைகள், பட்டினியால் இறக்கக்கூடிய நிலை நமது சமூகத்தில் ஏற்பட்டாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சோதனை என்பதை தாண்டி நாம் கதைக்க முற்படக்கூடாது. அதையோ இதையோ காரணம் காட்டக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கலா கதரில் எங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த அல்லாஹ்வுடைய சோதனை. எனவே இந்த சோதனையை எவ்வாறு கடப்பது? இந்த நெருக்கடியான நிலையில் ஒரு மூமின் இஸ்லாம் காட்டுகிற வழிகாட்டல்களின் பிரகாரம் தன்னுடைய வாழ்வை எப்படி சீராக அமைத்துக் கொள்வது? அது அவனுடைய இபாதத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வை மறக்கிற தன்மையை ஏற்படுத்தக்கூடாது. இதை ஒரு மூமின் சரியாக ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவன் தடுமாறி போவான், உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவான். தன்னுடைய குடும்பத்தை கரை சேர்ப்பதற்காக அவன் ஹராமான வழிகளை தேட முற்படுவான். அவன் வட்டியில் விழுவான். அவன் விபச்சாரத்தை சாதாரணமாக செய்வான். பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்டி மோசடி செய்வதற்கு அவன் முற்படுவான். அவன் லஞ்சம் வாங்குவதில் சாதாரணமாக ஈடுபடுவான். எனவே இந்த ஆபத்தான நிலைகள் நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ன வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்கிறது? இந்த விலையேற்றம் என்பது நமது காலத்தில் மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவர்? ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உலகத்தாருக்கு அருட்கொடையாக முஹம்மதை அனுப்பியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் செல்வ செழிப்பாக வாழ்ந்திருக்கிறார். எந்த பொருளாதார குறையும் பஞ்சமும் பட்டணியும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தூதர். அவர் வாழ்ந்து காட்டியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தியை பாருங்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளாருடைய காலத்தில் பொருட்களுக்கு சடிதியாக விலையேற்றம் ஏற்பட்டது. இன்றைக்கு எங்களோட பொருட்கள் எவ்வாறு விலை ஏறி இருக்கிறதோ அப்படியான ஒரு நிலையை சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற பொழுதோ எதிர்கொண்டார்கள். அப்ப மக்களில் ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கலஸ்ஸர், பொருட்களின் விலை அதிகரித்திருக்கிறது, யா ரசூலல்லாஹ், ஃபஸஇர் லனா, எங்களுக்காக நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டு விலையை கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு பொருளும் கடுமையான விலையேற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறதை அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒரு கட்டுப்பாடான விலையை நிர்ணயித்தால் அதற்கு எல்லோரும் பழகிக் கொள்வார்கள் என்று சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ ஹுவல் முஸஇர், அல்லாஹ்தான் விலைகளை தீர்மானிப்பவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல் காபிலுல் பாசித் அர்-ராஸிக், அல்லாஹ் தான் உங்களுக்கு நெருக்கடியான நிலைகளையும் தாராளத்தன்மையான
ஏற்படுத்துகிறான், அவன்தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிற ராசிக்காக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் உங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை போட்டு உங்களில் சிலருக்கு அநியாயம் செய்து விடுவதை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டுப்பாட்டு விலை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். அல்லாஹ் தான் நாடுகிற பொருளின் விலையை அதிகரிக்க செய்கிறான், நாடுகிற பொருள்களின் விலைகளை குறைக்க செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவன் தான் நிர்ணய விலையை தீர்மானிப்பவன் என்றான் ரசூலுல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இப்படிப்பட்ட விலையேற்றங்கள் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அதை பொருந்திக் கொண்டார்கள். அதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள பழகினார்கள் என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா அக்கல ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லத்தைன் ஃபீ யௌமின் இல்லா இஹ்தாஹுமா தம். நபிகளாருடைய குடும்பத்தார் 2 வேளைகள் ஒரு நாளைக்கு சாப்பிடுவார்களாக இருந்தால் அதில் ஒரு வேளை வெறும் ஈச்சம்பளமாக இருக்கும் என்று சொன்னார். இன்னும் ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் தன்னுடைய வயிறு நிரம்ப உண்டதே இல்லை என்றார். இன்னும் ஒரு செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய வீட்டில் ஒரு மாதம் அடுப்பு எரியாமல் நாங்கள் ஒரு மாதத்தை கடத்தி இருக்கிறோம். அந்த ஒரு மாதமும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருடைய உணவு வெறும் ஈச்சம்பளமும் தண்ணீரும் அஸ்வதான் என்பதை ஹதீஸிலே பாருங்கள். இதை சாப்பிட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய மனைவி மக்களும் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஆதாரபூர்வமான செய்திகளில் இருந்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் நிலைமையை பாருங்க. ஒரு நாட்டின் ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய இறை தூதர், அவர் எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் உடனே கிடைக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு ஹபீப், அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசராக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்தாளி ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்பொழுது விருந்தாளிகள் வந்தாலும் தன்னுடைய வீட்டில் தான் அவருக்கு விருந்தோம்பல் செய்வதை அதிகம் ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள். உடனே சஹாபாக்களில் சிலரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவிமாருடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. போய் என்னுடைய வீட்டில் விருந்தாளியை உபசரிப்பதற்கு என்ன உணவு இருக்கிறது என்று பார்த்து வாருங்கள். சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிமாருடைய வீட்டையும் தட்டுறாங்க. நபிகளாருடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். அந்த விருந்தாளிக்கு விருந்தோம்பல் செய்வதற்காக உங்களுடைய வீடுகளில் என்ன உணவு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் கேட்டு வர சொன்னார்கள். கேட்டுவிட்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவிமாருடைய வீடுகளின் கதவுகளை தட்டினோம் யா ரசூலல்லாஹ். எல்லோரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மா மஅனா இல்லல் மா. எங்களுடைய வீடுகளில் தண்ணீரை தவிர வேறு எந்த உணவும் இல்லை என்று சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். நபிகளாருடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த மனைவிமார்களுடைய வீட்டிலும் உண்ணுவதற்கு உணவில்லை, வெறும் தண்ணீர் மட்டும்தான் வீட்டிலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் வந்தது. பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் ஒரு சஹாபி அதற்கு ஏர்வப்பட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். பிள்ளைகளுக்கு வைத்திருந்த உணவையே அவர்கள் தாராள தன்மையோடு விருந்தாளிக்கு கொடுத்தார்கள், விளக்கை அணைத்து விட்டார்கள் என்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அவர்கள் குறித்து வசனத்தை இறக்கினார். தங்களுக்கு தேவை இருந்த போதும் பிறருடைய தேவையை அவர்கள் முற்படுத்தினார்கள் என்கிற வரலாற்றை புகாரிலே பார்க்கும். அப்ப இறுதி தூதராக ரஹ்மத்தல் லில் ஆலமீனாக வந்த ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலேயே பட்டினி இருந்தது. 2 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 வேளைகள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டால் அதில் ஒரு சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு வெறும் ஈச்சம்பளமாகவும் அல்லது வெறும் தண்ணீராகவும் இருந்தது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வறுமையான ஒரு சூழலை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்நோக்கினார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்த காபிர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மாலி ஹாதர் ரசூல், இந்த தூதர், இவர் அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று சொல்கிறாரே, இவருக்கு என்ன நடந்தது? யஅகுலு தஆம், எங்களை போல சாதாரணமாக சாப்பிடுகிறார். வயம்ஷி ஃபில் அஸ்வாக், எங்களை போல கடை தெருக்களில் இந்த தூதர் நடந்து திரிகிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், லௌலா உன்சில இலைஹி மலக்குன் ஃபயகூன மஅஹு நதீரா,
இவருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற, இவருக்கு துணையாக இருக்கிற இறைவனுடைய ஒரு மலக்கு இவருக்கு நியமிக்கப்பட்டிருக்க கூடாதா, இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று கேட்டார்கள். அவு தகூனு லஹு, இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அவு யுல்கா இலைஹி கன்சுன், இவ்வளவு கஷ்டப்படுகிறார், உண்ணுவதற்கே உணவில்லாமல் இருக்கிறார், வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹுடைய ஒரு இறை தூதர், இவருக்கு ஒரு அல்லாஹ்வால் பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா? அவு தகூனு லஹு ஜன்னத்து யஅகுலு மின்ஹா, இவருக்கு மிக பெரும் ஒரு தோட்டத்தை அதிலிருந்து சாப்பிடுகிற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க கூடாதா என்றெல்லாம் காவிர்கள் பேசிக் கொண்டார்கள் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவர்கள் அப்படித்தான் ஆசைப்பட்டார்கள். இவர் இறை தூதர் என்றால் ஆடம்பரமாக வாழ வேண்டும், இவர் இறை தூதர் என்றால் மிக பெரும் செல்வந்தர்கள் செல்லுகிற வாகனங்களில் இவர் செல்ல வேண்டும், இவருடைய வாழ்க்கை ஏழ்மையில் இருக்கக்கூடாது என்று காவிர்கள் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதரவர்கள் அத்தனையையும் துறந்து சாதாரண மனிதர்களைப் போல அந்த சமூகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறுகள் ரசூலுல்லாஹ்வுடைய வறுமைகள் எல்லாம் எதை எங்களுக்கு பிரதிபலிக்கிறது என்று சொன்னால், ஒரு மூமின் அடிக்கடி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறார். பேரழிவுகளும் இழப்புகளும் வறுமைகளும் பஞ்சமும் பட்டினியும் ஒரு சமுதாயத்தில் ஏற்படுத்தப்படுவது நாம் இருக்கிற நிலையிலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. அப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விலையேற்றம், இந்த பொருளாதார நெருக்கடி, கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பால் எங்களை திருப்ப வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய பொருளாதாரமோ, உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துவதை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அல்ஹாக்குமுத் தகாசுர், மனிதன் அதிகம் சொத்துக்களை சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அதிகம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருப்பதிலேயே காலத்தை கழித்து விட்டான். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அவர்கள் தங்களுடைய மக்பரா கபர் அறைகளை சந்திக்கும் வரைக்கும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இப்படி மனிதன் செயற்பட்டால் அவனுக்கு அல்லாஹ் வறுமையை கொடுப்பான், அவனுக்கு பசியையும் பட்டணியையும் கொடுப்பான். அல்லாஹ்வை மறந்திருக்கிற நிலையில் அல்லாஹ்வை ஞாபகம் கூறுவதற்கான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளில் ஒன்று. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சோதனைகள் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் நாம் பொறுமை காக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதை அல்லாஹ் நீக்க வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த தருணங்களில் ஒரு குடும்பத்தை கொண்டு செல்வது என்பது ஒரு கணவன் மனைவியின் மிக பெரும் ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அரச உத்தியோகம் செய்து அரச உத்தியோகத்தின் ஊடாக சம்பளம் எடுக்கிற ஒரு அரசு அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் பெறுகிற சம்பளம் 15 நாளைக்கு கூட தாண்டாத அளவுக்குத்தான் இன்றைக்கு விலைவாசிகள் உயர்ந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு 10 நாளோடு அந்த சம்பளம் தீர்ந்து விடுகிறது. ஒரு குடும்பத்தில் 3 பேர் அல்லது 4 பேர் சம்பாதித்தால் தான் அந்த குடும்பத்தை கொண்டு செல்லலாம் என்கிற அளவுக்கு இன்று நிலைமை மாறி இருக்கிறது. அல்லது ஒரு குடும்பத்தில் ஒருவர் 3 தொழில் செய்ய வேண்டும், அல்லது 3-4 பக்கத்தால வருமானம் வந்தால் தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணலாம் என்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள், இப்படியான இறுக்கமான நிலையில் நாம் நமது சமூகத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை, முதலாவது கடமை, எதெல்லாம் எமக்கு அத்தியாவசியம் இல்லையோ அவைகளை நாம் கொள்வனவு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. லரூரியாத், அன்றாட வாழ்க்கைக்கு எங்களுக்கு எது அத்தியாவசியமோ அதை மட்டும் தான் நாங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும். இப்படி ஒருவர் தங்களுடைய பொருளாதார நிலையை அமைத்துக் கொள்வாரானால் அவர் நிச்சயமாக பஞ்சத்திலும் கடனிலும் பிறரிடம் கையேந்துகிற நிலையிலிருந்தும் தப்பிக்கொள்வார் என்பதை வரலாறுகளும் அறிஞர்களுடைய வழிகாட்டல்களும் எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். 2 தேவை இருக்கிறது என்றால் அந்த 2 தேவையில் எது அத்தியாவசியமோ அதைத்தான் நாம் தெரிவு செய்வோம். கண்ணில் பட்டது, காதில் கேட்டது, பிறர் சொன்னது, இதெல்லாம் வாங்க முற்பட்டால் இன்னும் நெருக்கடியான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை வரலாறுகள் சொல்வதை பார்க்கிறோம். ஒரு புது ஐபோன் வந்தால் அந்த ஐபோனை வாங்க வேண்டும் என்று எங்களுடைய மகன் அடம்பிடிக்கிற ஒரு நிலையில் தான் இந்த சமுதாயம் இருக்கிறது. ஒரு புதுசா ஒரு மோட்டார் பைசைக்கிள், ஒரு ஆடை அல்லது ஏதாவது ஒன்று புதிதாக அறிமுகமானால் அது வெளிவந்த திகதியிலேயே நான் கொள்வனவு செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு அத்தியாவசியத்தை தாண்டி வீண்விரயம் என்கிற ஒரு நிலைக்கு நமது சமுதாயம் போவதை பார்க்கும்.
இது ஒரு சமுதாயத்தில் தவிர்க்கப்படுமாக இருந்தால் அவர்களுடைய பொருளாதார கொள்கை சிறப்பாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வாரார். அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்காக போகின்றீர்கள், அந்த யுத்தத்திற்கு நானும் வர வேண்டும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு தாய் தந்தை இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜாஹித் ஃபீஹிமா, நீ அவர்கள் இரண்டு பேரையும் கவனித்துக் கொள்வதில் யுத்தம் செய்து கொள்ளுண்டாங்க அல்லாஹுடைய தூதர்கள். யுத்தம் என்பது அல்லாஹுடைய பாதையில் போராடி கொள்ளப்பட்டால் சுவர்க்கம், அதுவும் அவசியமானது. ஆனால் அல்லாஹுடைய தூதரவர்கள் மிக அவசியமான ஒன்றை அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், தாய் தந்தைக்கு நீ பணிவிடை செய்வதென்பது அதைவிட மேலானது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை தாய் தந்தையை கவனிக்க அனுப்பிய வரலாற்றை புகாரிலே பார்க்கிறோம். இதுபோல் கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எது எமது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதோ அதை மட்டும் கொள்வனவு செய்வது என்பது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இரண்டாவது பகுதி, வீண் விரயத்தை இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும், முற்றுமுழுதாக. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் தோழர்கள் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. இன்றைக்கு நமது சமுதாயத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, மிக பெரும் வீண் விரயங்கள் உணவிலும் ஆடையிலும் இன்னும் பல பொருட்களிலும் நடந்து கொண்டிருப்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, நாம் வீண் விரயத்தை தவிர்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வீட்டில் கரண்ட் காசும் தண்ணி காசும் கட்டுவதற்கே 25,000 ரூபாய் தேவைப்படுகிற அளவுக்கு அதனுடைய விலைகளும் ஏறி இருக்கிறது. நாம் உழைக்கிற சம்பாத்தியத்தில் அரை பகுதி கரண்டுக்கும் தண்ணிக்கும் போக வேண்டிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் நமது வீட்டில் மகனுக்கு தனியான ஒரு ரூம், 8ஆம் வகுப்பு படிக்கிறார், அவருக்கு ஒரு ரூம், அதில் ஒரு ஃபேன். 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு ஒரு ரூம், ஒரு ஃபேன். பெண் குழந்தையாக இருந்தால், சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு ரூம், ஒரு ஃபேன். ஒரு வீட்டில் 5 ஃபேன் வேலைகிறது. கரண்ட் பில் வருகிறது 15,000, 16,000, 17,000. இந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்ப வேண்டுமாக இருந்தால் அந்த ஆண் குழந்தைகள் 4 பேரும் ஒரு ரூம்ல தூங்கலாம், அல்லது வாப்பாவோடு தூங்கலாம். இப்படி வீண் விரயங்களை ஒரு சமுதாயம் தவிர்க்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த சமுதாயத்தில் பஞ்சமும் பட்டணியும் வீண் விரயமும் வராது என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான திட்டமிடல்களை கணவனும் மனைவியும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த பொருளாதார நெருக்கடியை நாங்கள் இலகுவாக கடக்கலாம். இல்லை என்றால் அநியாயமாக நாம் கடனுக்குள் தள்ளப்படுவோம், அநியாயமாக நாம் பிறருடைய சொத்தை அபகரிப்பதற்கு முற்படுவோம். செய்ய வழி இல்லை, வெளிநாட்டுக்கும் போக இயலாது, அங்கேயும் தொழில் இல்லை. எனவே ஒரு மூமினை எல்லா பக்கமும் இருந்து பஞ்சமும் பட்டணியும் பொருளாதார நெருக்கடியும் தாக்குகின்ற பொழுது அவனுடைய பிள்ளைகள், ஒரு வீட்டில் 5 பிள்ளைகள் என்றால் நிலைமை யோசிச்சு பாருங்க கணியத்துக்குரிய சோதரர். அதை நிறைய பெற்றோர்கள் இன்று இருக்கிற நிலையில் வெளியே சொல்ல முடியாது, தன்னுடைய மகனுக்கு சொல்ல முடியாது, தன்னுடைய மனைவிக்கு வெளிரங்கமாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தர்ம சங்கடமான நிலையில் தான் பல கணவன்மார், பல குடும்ப தலைவர்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகமான பெண்களுக்கு இது தெரிவதில்லை. வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பொருள் விற்பனைக்கு வந்தால் உடனே அதை ஆர்டர் செய்து விடுகிறாள். இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஃபித்னாக்களில் அதுவும் உண்டு. எல்லா பெண்களுடைய போனிலும் 10-15 வியாபார குரூப்புகள் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு பொருளை போட்டால், அது அவளுக்கு பிடித்து விட்டால் உடனே அதை ஆர்டர் போட்டு விடுகிறாள். வீட்டை டெலிவரிக்கு வரும்பொழுதுதான் நமக்கு தெரிய வருகிறது 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் செலவழிக்கிறோம். அது அத்தியாவசிய பொருளா? இல்லை. கிச்சன்ல வைப்பது, பாத்ரூம்ல வைப்பது, வீட்டை அலங்கரிப்பது, அல்லது கால் தட்டி, இப்படி ஏதோ ஒரு பொருளை ஆன்லைனில் கண்டதையெல்லாம் இன்று பெண்கள் வாங்க முற்படுவதும் கணவன்மாருடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். எனவே இவைகளை எங்களுடைய மனைவிமாரும் கணவன்மாரும் சேர்ந்துதான் இதற்கு ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை எங்களுக்கு மிக கடுமையாக சொல்கிறது. எனவே இப்படியான காலகட்டத்தில் இது அல்லாஹுடைய சோதனை என்பதை புரிந்து அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் நாங்கள் கொள்வனவு செய்து வீண் விரயத்தை தவிர்த்து நடப்போமாக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களை ஆடம்பர
வாழ்க்கையை குறைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நமது சமூகத்தில் இப்படியான இடர் நிலைகளை இலகுவாக நாம் கடக்கிற ஒரு நிலையை நாம் சந்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அந்த நிலையை மாற்றி நல்ல நிலையை தந்தருள அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியும் பஞ்சமும் பட்டணியும் நீடித்திருக்கிற இந்த நாட்களில் குறிப்பாக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். புகாரியில் அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இந்த துஆவை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன். அஸ்அலுகல் ஹுதா வத்துகா, உன்னிடத்தில் நான் இறையச்சத்தை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன். வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ், உன்னிடத்தில் சுய கட்டுப்பாட்டை, எல்லை மீறாத சுய கட்டுப்பாட்டை உன்னிடத்திலே கேட்கிறேன். அஃபாஃப் வல் கினா, பிறரிடம் கையேந்தாமல் தன்னிறைவு காண்கிற அந்த தன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன். தேவையற்ற ஒரு தன்மையை யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இன்னும் பல பிரார்த்தனைகளில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஃபக்ர், ஏழ்மையை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்களே. அல்லாஹ், நான் ஏழ்மையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இப்படியான காலகட்டங்களில் பிரார்த்தனை செய்தார்கள். எனவே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்கிற இந்த பிரார்த்தனையை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் தவறான வழிக்கு போய் ஏழ்மை என்னை பிடித்துக் கொள்ளாமல், கடன் சுமைக்குள் நான் ஆளாகி விடாமல் என்னை நீ பாதுகாத்து விடு. இப்படி ஏராளமான பிரார்த்தனைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த காலகட்டத்தில் பிரார்த்திப்பது எங்களுடைய கடமை. அடுத்ததாக இறுதியாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான நிலைகளில் தன்னிறைவு கண்டு இந்த நெருக்கடியிலும் பொருளாதாரத்தில் நிறைவு கண்ட நமது சமூகத்தில் வாழ்கின்ற பண வசதி படைத்தவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கும் இஸ்லாம் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது. பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் இப்படியான காலகட்டத்தில் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு கடன் வழங்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்து பிதைனின் இலா அஜலி முஸம்மா ஃபக்துபு, நீங்கள் யாருக்காவது குறிப்பிட்ட தவணைக்கு கடன் கொடுப்பீர்களாக இருந்தால் அதை முறையாக எழுதிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாமிய சட்டத்தை பேணி அந்த வரம்புக்குள் நின்று இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்தி ஒருவருக்கு நாம் இந்த இக்கட்டான நிலையில் கடன் கொடுப்பது என்பதும் நாம் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்கிற மிகப்பெரிய தார்மீகமான கடமை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. யாரெல்லாம் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய சகோதரனுக்கு உதவும் காலமெல்லாம் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே ஒருவன் கஷ்டப்படுகிறான், குடும்பத்தை கொண்டு செல்வதற்கு மிக பெரும் சிரமப்படுகிறான் என்றால் அவனுக்கு தவணையை போட்டு இந்த இடரான நிலையில் நாங்கள் கடன் கொடுப்பதும் அவனை தூக்கி விடுவதும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு வழி. அதே மாதிரி சதகா. இன்றைக்கு எங்களுடைய வீட்டில் ஜும்மா கலங்கி போனால் ஆடோ கோழியோ மாடோ 2-3 கறியோடு மஞ்சச்சோத்தோடு சந்தோஷமாக நாங்கள் சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிலையில் அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான். நிறைய குடும்பங்களில் சாப்பாடு இல்லை, சோறு சாப்பிட்டே பல நாள் என்கிற நிலைமையில் பல குடும்பங்கள் நமது நாட்டில் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பகலைக்கு மட்டும் தான் சாப்பாடு, காலை சாப்பாடும் இல்லை, இரவு சாப்பாடும் இல்லை. இப்படியே எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கழிகிறது. ஆனால் 3 வேளையும் வயிறு நிரம்ப 3-4 கரையோடு என்னதான் கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு அந்த கஷ்டமான ஒரு நிலையை ஏற்படுத்தாமல் உண்ணுகிற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறானே. முதலாவது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுக்கு அந்த சாப்பாட்டை கண்டவுடனேயே நாம் அல்ஹம்து சொல்லுவோம். அந்த அளவுக்கு ரப்பு எங்களுக்கு நியமத் செய்திருக்கிறான். ஆனால் அதே நேரம் எங்கட பக்கத்து வீட்டில் சாப்பாடு இல்லாமல் பட்டினியோடு ஒரு மூமின் இருக்கும் பொழுது நீங்கள் வயிறு நிறைய ஒன்று விட்டு சென்றால் நிச்சயமாக நாம் அநியாயக்காரர். அந்த நேரத்தில் சதக்கா செய்வது, தான தர்மங்கள் செய்வது, ஏழைகளை தேடி தேடி கொடுப்பது என்பது இன்னும் எங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வது. உண்மையில் அல்லாஹ்வுடைய ஏழ்மையை விட்டும் பணக்காரர் என்று ஒருவரை நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் எங்கட பார்வையில் பணக்காரர் என்பது எண்ணிக்கையில் தான் வைத்திருக்கிறோம். கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், சொத்து இருக்கணும், பேங்கில் இவ்வளவு காசு இருக்கணும், அவரல்ல பணக்காரர். இஸ்லாமிய பணக்காரர்
எவரிடத்தில் பரக்கத் குறைவாக இருந்தாலும் எவரிடத்தில் அதில் பரக்கத் இருக்கிறதோ அவர்தான் உண்மையான நிறைவான பணக்காரர் என்பதை இஸ்லாம் சொல்வது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்தில் பரக்கத் வர வேண்டுமாக இருந்தால், இன்னும் எங்களுடைய பொருளாதாரம் இரட்டிப்பாக ஆக வேண்டுமாக இருந்தால், நாம் ஏழை மக்கள் எளிய மக்களுக்கு இந்த இக்கட்டான நிலையில் தர்மம் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது. அதற்கு பல ஆயத்துகளையும் ஹதீதுகளையும் பார்க்கிறோம். எனவே அதிகம் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வதும் இந்த சமுதாயத்தில் ஏழ்மையும் வறுமையும் பொருளாதார நெருக்கடியும் நீங்குவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிகம் நாம் எங்களுடைய பாவங்களுக்காக தௌபா செய்வோம். இது அல்லாஹுடைய சோதனையாகவும் வேதனையாகவும் மாறிவிடக் கூடாது என்றால் எங்களை நாங்கள் பாவங்களிலே இருந்து மன்னிப்பு கேட்டு திருந்தி அல்லாஹுவை பயந்து வாழுகிற பட்சத்தில் நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைகீழாக மாற்றுவான். ஹுவல் காதிர், அவன் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன். இந்த நிலையை ஒரு நொடியில் போக்க அல்லாஹ் நாடினால் அது நடந்துவிடும். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திப்போம், வீண் விரயத்தை தவிர்ப்போம், ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்ப்போம், ஏழை மக்களுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிலைமையை மிக சீக்கிரமாக எங்களை விட்டும் அகற்றி நல்லதொரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.